பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறை காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். நாம் காண இருப்பது மிதுனம். அப்போ பொதுவாக மிதுனம் சரம் சிரம் உபயத்துக்கு வந்துட்டோம். இப்போ சரம் சிரம் உபயம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அப்போ மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்கு 12 ராசிக்கு இல்லாத கேரக்டர், 11 ராசிக்கு இல்லாத கேரக்டர் இந்த மிதனத்துக்கு தான் இருக்கும். இந்த 11 ராசிக்கு நீங்கள் பாருங்கள், கவுன்ச்சு பார்க்கணும், அனுபவத்தில் பார்க்கணும். 11 ராசிக்கு இல்லாத கேரக்டர் இந்த மிதனத்தில் இருக்கும். அடையும் எந்த தொழிலையும், அடையும் எந்த விஷயத்தையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம். எதை வைத்து? அவருடைய அறிவை வைத்து, எதை வைத்து? அவருடைய ஞானத்தை வைத்து, எதை வைத்து? அவருடைய வாக்குப்பளிதத்தை வைத்து, எதை வைத்து? அவருடைய சொல்வன்மையை பொறுத்து. அதனால தாங்க சொல்லியிருக்காங்க, உன் துன்பம் துயரமான தருணங்களை என்னவென்றே தெரியாதது போல் நடந்து கொண்டு. என்ன துன்பம் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது, என்ன துயரம் வந்தாலும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் நோக்கம் மட்டும் என்ன நோக்கம்? உயர்ந்த நோக்கம். உன் மகிழ்ச்சியான தருணங்களில் யார் என்றே தெரியாதது போல் கடந்து செல்லுங்கள். ஆனால் எல்லாரும் விலகிய போதும் எல்லாரும் விலகிடுவாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ நினச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தன் புரிதல், தன் உணர்தல். நம்ம தான் ராஜா, நாம் தான் சக்கரவர்த்தி, நம்ம தான் மிகப்பெரிய ஒரு பிரசை, நம்ம தான் அதை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மிதுனத்துக்கு வாக்கும் செயலும் சேர்ந்து விட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே உபயராசி, உபயத்துக்குரிய இடம், காற்றுக்குரிய இடம், நிலம் நெருப்பு பஞ்சபூதங்களை காற்றுக்குரிய இடம். ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் அங்கே தான் போய் இறங்கணும். காற்றுக்கும் கீழே தானே பஞ்சபூதங்கள், ராஜமூர்த்திக்கு கீழே தானே எல்லாமே இருக்காங்க. அப்படிப்பட்ட நயமும் வாக்கும் சொல்லும் செயலும் சேர்ந்து செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்களுக்கு பதிவு செய்கின்றேன்.
உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார், பார்த்துக்கங்க. குருவோட உச்சத்தோடு சேர்ந்த புதன் உங்களோட சேர்ந்திருக்கார். அது மட்டுமல்ல, பகை கிரகமான உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். அதை விடுங்க, அடுத்த கடகத்துக்கு தான் வரப்போகிறாரு, கடகத்திலேருந்து இருக்க போகிறார். ஆனால் இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி, இந்த கடகத்தில் வந்த உச்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, மிக பலமான, மிக வீரியமான, மிக சக்தியான, மிக ஆழமான, உயர்வான, மதிப்பற்ற, அளவற்ற செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான். போதுமா? இந்த குரு பயிற்சி தான். என்ன கஷ்டப்பட்டீங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க? 7.5 கஷ்டம், அஷ்டமத்தில் கஷ்டம், கண்டகச்சனில் கஷ்டம், ஜென்மச்சனில் கஷ்டம், எல்லாத்துலேயும் கஷ்டம் 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 எல்லாம் அடித்து தூள் கிளப்பி ராசிக்கு தனகாரனாக வந்திருக்கிறார். ராசிக்கு உங்களுக்கு தனகாரனாக வந்திருக்கிறார். ராசிக்கு உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ராசிக்கு உங்களுக்கு குபேரனாக வந்திருக்கிறார். ராசிக்கு உங்களுக்கு எம்பெருமான் ஏழுமலையனாக வந்திருக்கிறார். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ல் உச்சம் பெற்ற குரு, அது உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கிறார். என்ன செய்யணும்? இப்போ உங்கள் தசாபுத்தியை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த தசாபுத்தி வந்தாலும் கவலையப்படாதீங்க. ராகு திசையில் சந்திரன், சரி, ராகு திசையில் சுக்கிரன், சுக்கிர திசையில் ராகு, புதன் திசையில் சனி, சனி திசையில் புதன், ராகு கேது, கரும்பாம்பு செம்பாம்பு, எல்லாமே உங்களுக்கு ஓகே. பட் எது ரிஜெக்டிவ், எது நெகட்டிவ்? குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, இது மட்டும் வராமல் பார்த்துக்கணும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டு. கல்வி, இன்ஸ்டியூஷன், படிப்பு, படிப்புத்துறை, கல்வித்துறை, எழுத்துத்துறை, ஏட்டுத்துறை, ஜெராக்ஸ் மிஷின், அப்புறம் வெளிநாடு, ஏகப்பட்ட இடம். வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு முதல் ப்ரியாரிட்டி. அங்கேருந்து பார்த்தாலே தெரியும், உபய இலக்கணம், உபயராசிக்காரவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட வெளிநாடு போகிறதுக்கும் சரி, வெளிநாடு போகிறதுக்கும் வாத்தியார், டீச்சர்ஸு, இன்ஸ்டியூஷன், எழுத்துத்துறை, அதாவது போக்குவரத்தில் வந்து என்னென்னா ஏஜெண்டாக போகிறது, அந்த மாதிரி ஏஜெண்ட் போகிறது, கான்ட்ராக்ட் கமிஷனாக ஏஜெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம், ஏஜெண்டாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனை வக்கரம் பெற்றிருக்கிறார். கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனை வக்கரம் பெற்றிருக்கிறார். அதனால் உங்கள் ராசிக்கு சனியும் நல்லது செய்வார், ராகுவும் நல்லது செய்வார். நிச்சயமாக இன்னொரு சந்தோஷமான செய்தி, உங்கள் ராசிக்கு 3ல் நட்புக்கும் பண்புக்கும் பயன்பட்ட தெளிவாக இருக்கக்கூடிய புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய உங்கள் செயலில் என்ன நெகட்டிவ், குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. அடிச்சு கவனமாக இந்த குரு பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு அழுத்தமாக ஆணித்தரமாக உங்களுக்கு நான் அதை அறிவுறுத்திட்டேன், வலிமையாக சொல்லிட்டேன். ஏன்னா 2ல் குரு இருந்தால் என்ன ஆகும்? அனைத்தையும் கொடுக்கும். சார், பகையோ நட்போ சமமோ அங்கே கிடையாது. அந்த பாவகத்துக்கு தான் உரிமை. அந்த பாவகத்தை மாற்றக்கூடாது. அந்த பாவகத்துக்கு உயிர் கொடுக்கணும். அப்போ தான் ஜோதிடம். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய இடம் உச்சம். நீங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக மதுரை எம்பதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் நல்லா கும்பிடுங்க. வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை கும்பிடுங்க. நிச்சயமாக சுகமான வாழ்வு கிட்டும்.